ஆனா நான் இந்த லோகோவை சேவலோட தலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதோட கண்ணு, அதுக்கு தலைக்கு மேல இருக்கிற கொண்டை அதெல்லாம் பார்க்கும்போது சேவலோட தலை மாதிரியே எனக்கு தெரிஞ்சது. இதோட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 1926 வரைக்கும் நிறைய விதமான லோகோஸை ஸ்கோடா நிறுவனம் ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு கை கொடுத்த ஒரே ஒரு லோகோ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தலையில வைக்கக்கூடிய கிரீடம். அவங்களோட கிரீடம் நான் கீழே காட்டுற இமேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பறவைகளோட இறகுகளால செய்யப்பட்ட லோகோ. அதுல இருந்து சில மாறுபாடுகளோட ஒரு லோகோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த லோகோ தான் இப்ப நம்ம பார்த்து இருக்கிற ஸ்கோடாவோட லோகோ. உண்மையாவே இந்த லோகோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விங்டு ஆரோ, அதாவது ரெக்கையோட இருக்கக்கூடிய ஒரு அம்பு. கீழே இருக்கிறது அம்பு, அதுக்கு சைடுல இருக்கிற ரெண்டுமே ரெக்கைகள். மேல அந்த 3 தனித்தனி செக்ஷன் தெரியுது பாத்தீங்களா, அந்த 3மே வந்து இறகுகள். முன்னாடி அந்த கிரீடத்துல இருந்த இறகுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல 5 இறகுகள் வச்சாங்க. இப்ப இதுல 3 இறகுகள் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல அந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ஐ அப்படின்னு அவங்களே குறிப்பிடுறாங்க. சோ இந்த கண்ணுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிசைஸா நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரோ ப்ரொடக்டிவிட்டியை மீன் பண்ணுது. அப்புறம் அந்த இறகுகள் உலகம் பூரா பரவணும் ஸ்கோடா அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையை மீன் பண்ணுது. அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதே ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.